மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கட்சியே எடப்பாடிக்கு எதிரான கட்சி தான். தொண்டர்கள் என்ன சொல்றீங்க? சேர்ந்துட்டோம், அம்மா வளர்த்த பிள்ளைகள், பங்காளிகள். எடப்பாடியை பத்தி காட்சி ஊத்திருக்கீங்க. துரோகி, அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டான், கூவத்தூர்ல நடந்த அசிங்கம், நம்பிக்கை துரோகம், தவண்டு போய் வந்து ஆட்சியை பிடிச்சாரு. எடப்பாடிக்கு பெரிய அச்சமே என்னன்னா, நம்மளை விட எண்ணிக்கையில் விஜய் ஓட்டு வாங்கிடுவாரோ அந்த பயம் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. இன்னைக்கு நாம் தமிழருடைய பல்வேறு தலைவர்கள் ஏன் விஜயை டார்கெட் பண்ணி பேசுறாங்க? ஏன்னா எல்லாருக்கும் பட்டவர்த்தனமா தெரியுது நாம் தமிழர் வாக்கு 8% உடைஞ்சு அதுல 4 விழுக்காடுக்கு மேல இப்படிதான் போகுதுன்னு. தேர்தலில் நின்று ஒரு விஜய் கட்சியோட சேர்ந்து போட்டியிடுவதை விட நாங்க இந்த தேர்தலை சந்திக்கல, எங்க சின்னத்தை நாங்கள் மீட்பதுதான் எங்கள் முதல் வேலை, நாங்கள் இந்த தடவை போட்டியிடல, எங்களுக்கு ஆதரவு திமுகவுக்கு, எங்க ஆதரவு உண்டுன்னு சொல்லிட்டு போகலாம். இப்படிதான் ராமதாஸ் முடிவெடுப்பாரு நான் பாக்குறேன். செல்வ பிறந்தை சொல்லும் போது சொன்ன முக்கியமான வார்த்தை, எவன் கனமும் பலிக்காதுன்னா யார சொல்றாரு? கட்சிக்கு உள்ள இருக்கவங்களையும் சொல்றாரு, வெளியே இருக்கவங்களையும் சொல்றாரு. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். டிடிவி தினகரன் பேசும்பொழுது விஜய் யார் வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னா திமுக வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிறார். அப்புறம் மேலும் அவர் பேசும்பொழுது கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தனியாக போட்டுவிட்டோம், அது திமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சு போச்சு, இப்போ நாங்கள் ஒன்றா போட்டிடுறோம். 2 கேள்வி கேட்குறீங்க. முதல் கேள்வி நாங்கள்லாம் சேர்ந்துட்டோம் அப்படிங்கும்போது நாங்கள் பிரிந்த வாக்குகள் சேர்ந்துரும். 2வது விஜய் வர்றாரு கட்சி ஆரம்பிச்சு, அவர் திமுக வாக்குகளை பிரிப்பார். ஏன் உங்களுக்கு சாதகமான விஷயத்தை மட்டும் தான் பேசுவீங்களா? நான் தினகரனுக்கு கேட்குறேன், அவருக்கு பாதகமான விஷயங்கள் எதுவுமே இல்லையாமா? அவருக்கு என்ன பாதகம்? திமுக தான் பிரியும் போது முதல் பாதகம். நீங்கள் அமமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு எதுக்கு ஆரம்பிச்சீங்க? இந்த கட்சி ஆரம்பிச்ச நோக்கம் என்ன? திமுகவை எதிர்த்தா? திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமா? தீய சக்தி திமுகவை நீக்கிவிட்டு நாங்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டுமா? சொன்னது எடப்பாடியை அந்த ஏற்றுக்க முடியாது. எடப்பாடியை எங்க பக்கம் எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுகங்கிற கட்சியை நாங்கள் தான் பொதுச் செயலாளர், நாங்கள் தான் கைப்பற்றி அதை ஆட்சி பண்ணுவோம், கட்சி எங்களுக்கு சொந்தம், எடப்பாடி தான் ஒரு தீய சக்தின்னு சொல்லி தான் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சீங்க. உங்கள் நோக்கம் தானே? சில மாதங்களுக்கு முன்பு கூட நீங்கள் அப்படி தான் பேசுனீங்க. அம்மா வளர்த்த பிள்ளைகள் இந்த அடிச்சுக்குவோம், நாளைக்கு கூடிக்குவோம், அது எங்களுக்குள்ளது சரியா போச்சுட்டாங்க. ஒரு வார்த்தை எல்லாமே எல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள் தானே. என்ன பண்ண சொல்றீங்க? ஏங்க நான் என்ன சொல்றேன், அம்மாவுடைய பேச்சை கேட்கல, அம்மா சொன்னாங்க பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சேர்ந்துட்டீங்க. இங்க நாங்க சேர்ந்ததுனால ஓட்டு சேருன்னு சொன்னீங்கல்ல. எடப்பாடியை உடைய விரோதத்தை தான் நீங்க வளர்த்து தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க. நீங்க தென்னகத்துல ஏன் எடப்பாடி வந்தா எதிர்ப்பு குரல் வந்தது? இவர் எடப்பாடி முக்குளத்தூர் சமூகத்துக்கு எதிரானவர் அப்படின்னு நீங்க ஒரு பிம்பத்தை கட்டமைச்சீங்கல்ல. தென்னகத்தில் அவருக்கு வாக்களிக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. ராமநாதபுரம், தேனி அந்த பகுதி முழுவதும் எடப்பாடிக்கு ஓட்டு விழுகல. காரணம், நீங்க போடக்கூடாது, இவர் நம்முடைய சமூகத்துக்கே விரோதம் செஞ்சிருக்காரு, 10 விழுக்காடு கொடுத்ததே நம்ம சமூகத்துக்கு எதிரான ஒரு செயல் தான், ஆட்சியை பிடிச்சி கட்சியை பிடிச்சிக்கிட்டாரு, நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு, துரோகி. அப்போ நீங்க இப்படி சொல்லிட்டு நீங்க மேலே சேர்ந்துட்டீங்கன்னா தொண்டர்களும் உடனே மனம் மாறிடுவாங்களா? தொண்டர்களுடைய மனநிலை அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாரும் ஒன்றிணையும் தானே எல்லாரும் தொண்டர்கள் பல நிர்வாகிகள் நினைச்சாங்க. கட்சியா ஒன்றிணைனாலும் தனி கட்சியா இருந்தாலும் தேர்தலில் ஒன்று சேர்ந்து திமுக விழுத்துறோம். ஓபிஎஸ் நினைச்சது வேற, தினகரன் நினைச்சது வேற. ஓபிஎஸ் தன்னை ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்கணும், வாய்ப்பு இல்லை எடப்பாடி இல்ல, சசிகலா நான் தான் பொதுச் செயலாளர்னாங்க, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. நீங்க தனி கட்சி ஆரம்பிச்ச நோக்கம் என்பது எடப்பாடிக்கு எதிரானது. உங்க கட்சியே எடப்பாடிக்கு எதிரான கட்சி தான். ஆனால் இன்னைக்கு நீங்க தொண்டர்கள்ட்ட என்ன சொல்றீங்க? சேர்ந்துட்டோம், அம்மா வளர்த்த பிள்ளைகள், பங்காளிகள். அதெல்லாம் பேச்சுக்கு சொல்றது தான், ஒரு ஃப்ளோவில் சொல்றது தான். ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன், அதாவது எடப்பாடியோட சேர்றது ஒன்று தான், இப்படி பண்ணுறது ஒன்று தான் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். அதெல்லாம் மனசில் வச்சுக்கலாமா? அதான், அவ்வளோதான். இப்போ இதை தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க, உங்கள் சமூக மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இப்போ நீங்கள் இந்த கேள்வி வந்தீங்க, விஜய் இதே தினகரன் சொல்கிறாரு, விஜய் திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பார். அதிமுக வாக்குகளை தொட மாட்டாரா? நாம் தமிழர் வாக்குகளை பிரிக்க மாட்டாரா? இப்போ இன்னைக்கு சமீப காலமாக நீங்கள் பாருங்க, விஜயோட யார் மல்லு கட்டி நிற்கிறது? திமுக கிடையாது. விஜயோட மல்லு கட்டி நிற்பது எடப்பாடியும் அதிமுக தலைவர்கள் தானேங்க. இன்னைக்கு ஊழலை பற்றி ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னு சொன்னோன்னே உங்களுக்கு கோவம் வந்ததில்ல?
அது ஊழல் கட்சி. இப்போ திமுகவை பற்றி இவ்வளோ விமர்சனம் பண்ணாப்புல விஜய். ஆனால் திமுக அவரை கண்டு கூட இல்லை, அவரை பற்றி எதுவுமே பேசலை, சட்டையே பண்ணலை. ஆனால் ஒரே வார்த்தை தான் சொன்னார் விஜய். என்ன சொன்னார்னா, அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னாரு. உடனே பொங்கி எழுந்து அதை பற்றி தெரியாதா, அவர் இந்த புலி படத்துக்கு 15 கோடியை மறைச்சது தெரியாதா, 1.5 கோடி வருமான வரி கட்டாமல் அதை வந்து தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணார், அவருக்கு நியாயமா பேசக்கூடிய தகுதி இருக்கான்னு கேட்குறீங்களா? எடப்பாடி கேட்குறாருல. உண்மையிலேயே விஜய்க்கு தகுதி இல்லைங்கிறது வேறு விஷயம். ஏன்னா 15 கோடியை வந்து வருமானத்தையே ஒட்டு மொத்தமாக மறைச்சு 2015-16 கணக்கில் 15 கோடியோட வருமானத்தையே மறைச்சு 1.5 கோடி டேக்ஸ் கட்டாத ஒருத்தர் இன்னைக்கு ஊழல் பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு வைங்களேன். ஆனால் அதை எடுத்து பேசுகிறார் எடப்பாடி. என்னமோ நேற்று நடந்தது மாதிரி கரூர் விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க. இன்னைக்கு விஜயை டார்கெட் பண்ணி எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறீங்க, அவர் ஊழல்வாதி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கேருந்து போன செங்கோட்டையன் வந்து யோக்கியமான்னு கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. அவர் இங்கேருந்து தானே போனார், அவர் யோக்கியமா அப்படின்னு போயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இன்றைக்கி யாருக்கும் போட்டியாக பிரச்சனையாக போயிட்டுருக்கு. உங்களுக்கும் விஜய்க்கு தான் போட்டி. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், 2ஆம் இடத்தை பிடிப்பதற்கு இப்போ உங்களுக்குள்ள போட்டி இருக்கு. திமுகவோட நீங்கள் போட்டி போடல. எடப்பாடிக்கு பெரிய அச்சமே என்னன்னா, நம்மளை விட எண்ணிக்கையில் விஜய் ஓட்டு வாங்கிடுவாரோ அந்த பயம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. அதுதான் பயமே. நம்மை விட விஜய் வாக்குகள் கூட வாங்கிவிட்டால் அது என்ன இருக்கு, ஒன்றுமே இல்லையங்க. அது விஜய்க்கு பெரிய வெற்றி இல்லை. இப்போ தினகரன் ஏன் அதை பேசுகிறாரு, இப்போ இந்த பிரச்சனைலாம் விட்டு தினகரன் என்ன சொல்கிறாரு, விஜயால் திமுக தான் பாதிக்கும். அவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னா, சிறுபான்மை வாக்குகளை விஜய் பிரிப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவருக்கு ஒரு விஷயம் புரியல. சிறுபான்மை மக்கள் ஒன்றும் இதை புரிந்து கொள்ளாத சமூகம் அல்ல. முஸ்லீம் சமூகமும் கிறிஸ்துவ சமூகமும் விஜய் ஒன்றும் புரிந்துக்காமலாம் இல்லை. நீங்கள் ஒரு 4 பேரை வந்து புர்கா போட்ட 4 பேரை நீங்கள் ஸ்டேஜில் ஏற்றிட்டா உங்களுக்கு ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிறீங்க பாருங்கள். அப்படி தான் இந்திய கூட்டணியில் ஒருத்தர் வேலூர்காரர் ஒருத்தன் தொப்பி விட்டு தர்றாங்கல்ல, அதை சமூகம் அதையெல்லாம் நம்ப தயாராக இல்லை. அது சமூகத்துக்கு தெரியும். ஆனால் என்ன சொல்கிறாரு தினகரன், விஜய் வந்து சிறுபான்மை வாக்குகளை பிரிச்சுடுவார். அவர் ஜோசப் விஜய். இதே ஒரு காலத்தில் ஜோசப் விஜய்ங்கிறத கிண்டலாக பேசினவங்க இன்னைக்கு ஜோசப் விஜய்ங்க சிறுபான்மை வாக்கெல்லாம் அவருக்கு தான் விழுந்துடும். ஒரு 16 விழுக்காடு சிறுபான்மை வாக்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அது பெரும்பான்மை எல்லாம் திமுகவுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. அதில் 16 விழுக்காடில் இன்னைக்கு 10 விழுக்காடுக்கு மேலே அங்கே பிரிஞ்சு போயிடும். அது பாதிப்பு, அது எங்களுக்கு சாதகம். அப்போ ஒரு விஷயம் என்னென்னா, சிறுபான்மை வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு வராதுன்றதை நம்புகிறாங்க, எதுவும் வராது அப்படின்னு. ஆனால் விஷயம் என்னென்னா, திமுகவோ திமுக தலைமையோ திமுக கூட்டணி தலைவர்களோ விஜயை பற்றி பெரிதாக பேசுவதில்லை. ஒரே வார்த்தை தான் பேசுனாங்க, விஜய்க்கு வந்து ஊழலை பற்றி பேச தகுதி இல்லைன்னு பேசினாங்க. இப்போ மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் பேராசிரியர் கூட அதை சொன்னார். 2 தினங்களுக்கு முன்பு பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறார், விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு, 15 கோடியவே மறைச்சிட்டு 1.5 கோடி ரூபாய் டேக்ஸ் கட்டாத ஒருத்தர். அப்போ அந்த தகுதி இல்லைங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, ஊழலை பற்றி பேச தகுதி இல்லைன்னு. ஆனால் தன்னைத்தான் ஊழல்வாதின்னு சொன்னதுனால ஏற்பட்ட கோபம் இருக்குது பாருங்கள் அதிமுகவுக்கு. அதான் பெரும் கோபமாக உருவெடுத்து விஜய்க்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்வதற்கு காரணம், 2ஆம் இடத்துக்கான போட்டி, எங்கே நம்மளோட ஓட்டு வாங்கிடுவாருங்கிற பயம். உண்மையில் சொல்ல போனால் அதிமுக வாக்குகள் பலரும் சிதைந்து இன்னைக்கு விஜய்கிட்ட போகுது. அதிமுக வாக்கு மட்டும் இல்லை, நாம் தமிழர்கள் இன்னைக்கு ஏன் கொதிக்கிறாங்க, இன்னைக்கு நாம் தமிழருடைய பல்வேறு தலைவர்கள் ஏன் விஜயை டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பட்டவர்த்தனமாக தெரியுது, நாம் தமிழர் வாக்கு 8% உடஞ்சி அதில் 4 விழுக்காடுக்கு மேலே இப்படி தான் போகுதுன்னு. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுக 3வது இடம் போச்சு, அது உண்மைதான். பலாப்பழ சின்னத்தில் ஓபிஎஸ் வந்து 2ஆம் இடத்துக்கு வந்தார். அவர் கிட்டத்தட்ட அதிகமான வாக்குகளை பெற்றார். அதை வச்சு இன்றைக்கி பேசுகிறாங்க, அது ஒரு உதாரணமாக எடுத்து பேசுகிறாங்க. என்னென்னா, இன்றைக்கி நம்மளாம் சேர்ந்துட்டோம், அதனால் வந்து அந்த வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு வந்துடும். இப்போ இன்னமும் ஓபிஎஸ் வெளியே தான் இருக்கார். இந்த ஓபிஎஸ் சொல்லிட்டுருங்க, அது இப்போ இதில் டிடிவி வந்து அந்த எடப்பாடி இருக்கிற கூட்டணியில் வந்து சேர்ந்துட்டார். கட்சி தனி கட்சி தான், ஆனால் சேர்ந்துருக்காரு. கிரவுண்டில் அவங்க 2 தொண்டர்களும் அந்த ஜெல்லாக இருக்காங்களா? ஆகல.
எங்கே ஜெல்லானாங்க? நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டியில் பேசியிருக்கோம். எடப்பாடியோட கூட்டணின்னு அறிவிக்கும் போது கூட பின்னாடி வந்து எடப்பாடிக்கு எதிரான குரல் வெளியே வந்ததை பார்த்தோம். ஏன்னா அப்படி தானேங்க பழக்கப்படுத்தி வச்சுருக்கீங்க உங்கள் தொண்டரில். இப்போ கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக நீங்கள் வந்து உங்கள் அமமுக தொண்டர்களை எப்படி பழக்கப்படுத்தியிருக்கீங்க? துரோகி. திமுகவை கூட நீங்கள் விமர்சிக்கலை, நீங்கள் திமுகவை கூட பெருசாக விமர்சிக்கலை. எடப்பாடியை பற்றி காய்ச்சி ஊற்றிருக்கீங்க. துரோகி, அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டான், கூவத்தூரில் நடந்த அசிங்கம், நம்பிக்கை துரோகம், தவண்டு போய் வந்து ஆட்சியை பிடிச்சாரு, நம்ம முதல்வருக்கு இதை கொடுத்தோம். அப்போ எவ்வளவு நீங்கள் கேவலமாக படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலமே நீங்கள் படுத்தி. இல்லை, இப்போ நீங்கள் தினகரன் சொல்கிறதுக்கே அப்படி சொல்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பிளவு ஏற்படும், அதாவது எங்கள் கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள்லாம் வருவாங்க. செல்வ பிறந்தை கொடுத்த ஒரு இன்னைக்கு பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய பிளவு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு கனவு, பலரும் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. அது நடக்காது, அது ஒரு காணல் நீராக போயிடும். ரொம்ப உறுதியாக இருக்குது, எங்களுடைய கூட்டணியும் உடையாது, எண்ணிக்கையும் குறையாது. ஏன்னா எண்ணிக்கை குறைஞ்சுன்னு சொல்லி தானே கூட்டணி உடையும் நினச்சிட்டு இருக்கீங்க. எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது, எங்களுக்கான எண்ணிக்கையும் குறையாது, நாங்கள் உறுதியாக இருக்கோம்னு சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் காங்கிரஸ் அதுலேருந்து உடஞ்சி வரணும்னு நினைக்கிறீங்களே, உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கா? நீங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கீங்க, உங்கள் என்டிஏ கூட்டணியில் பாஜகவோட நீங்கள் இருக்கீங்க. காங்கிரஸ் உடஞ்சி வரணும்னு ஏன் நீங்கள் விரும்புகிறீங்க? அந்த உடஞ்சி எங்கே போய் சேரணும்னு நினைக்கிறீங்க? அது போய் விஜய் கட்சியில் சேரணும்னு நினைக்கிறீங்க. அப்படி சேர்ந்தால் திமுகவுக்கு விழுகின்ற வாக்குகள் இன்னும் பிளவுபடும் நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க. உங்கள் ஆசையில் தான் திருப்பி மண் விழுந்துக்கிட்டு இருக்கு. இப்போது திமுக கூட்டணி உடைய வேண்டும் என்று காங்கிரஸுக்குள்ளும் சிலர் பேசினதை நம்ம பார்த்தோம். விருதுநகர் எம்பியிலிருந்து ராகுல் காந்தி நண்பர்னு ஒருத்தர் வர வரைக்கும் பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு செல்வப்பிரந்தையை சொன்ன விஷயம் முக்கியமானது. சதி பண்ணுறாங்க. யார் சதி பண்ணுறாங்க? பாஜக சதி பண்ணுது, அவர் கொடுத்த வார்த்தை. அப்ப திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலக வேண்டும் என்று பாஜக சதி பண்ணுதுன்னா, பாஜக இப்படி பேச வைக்குது, நாங்கள் பலமா இருக்கோம்னு அவங்க நினைக்கிறாங்க, எங்களை பலவீனப்படுத்துவதற்கு முயற்சி பண்றாங்க. அப்ப இந்த பலவீனம் எதற்காக படுத்தப்பட வேண்டும் என்றால், திமுகவுக்கு விழுகின்ற வாக்குகள் குறையணும், சிறுபான்மை வாக்குகள் முழுமையாக விஜய் பக்கம் போகணும்னா நாங்களும் விஜய் பக்கம் போகணும். அப்ப இந்த சதியை பாஜக செய்யுது அப்படின்றால், அந்த சதிக்கு உடன்பட்டுதான் எடப்பாடி பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸுக்குள்ளே சிலர் பாஜகவுடைய கைக்கூலிகளா இருக்காங்களோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருது இல்ல, வருதா இல்லையா? இப்ப இந்த எண்ணத்தை விதைத்தது யாரு? காங்கிரஸுக்குள்ளேயும் சிலர் இருக்காங்க. அதை ஒத்தி தான் அதிமுக தலைவர்களும் பேசுறாங்க, எடப்பாடி உட்பட. ஆனால் அந்த சதி நடக்காது, கூட்டணி பலமாக இருக்கிறது, எங்கள் கூட்டணியும் உடையாது, எங்களுடைய எண்ணிக்கையும் குறையாது அப்படின்னு சொன்ன வார்த்தை அதுதான். சமீபத்தில் பாரிவேந்தர் மாநாடு நடத்தினார். அதில் அவர் என்ன சொல்றாரு, திராவிட கட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஊழல் அதிகமாயிருக்கு அப்படிங்கிறார். நான் என்ன கேட்குறேன், கடந்த முறை யார் தயவுல அவர் எம்பி ஆனாரா? திராவிட கட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஊழல் அதிகமாக இருக்குன்னா, இப்போ இந்தியாவில் வந்து திராவிட கட்சிகளே ஆளாத பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் ஊழல் பெருகி இருக்க, அது எந்த திராவிட கட்சி போய் எங்கள் கூட்டணி வச்சாங்களா? இதே பாரிவேந்தர் திமுகவோட கூட்டணி வச்சு எம்பி பதவிக்கு எப்படி நின்றாரு? ஏன் அந்த பதவியை ராஜினாமா பண்ணலை? இந்த கேள்வி இருக்குல்ல. அவருக்கு ஒரு ஞான உதயம் லேட்டாக வந்திருக்குன்னு வைங்க, அவருக்கு வந்து இந்த 2 வருஷமாக தான் அந்த ஞான உதயம் ஏற்பட்டிருக்கு. ஏன் ராஜினாமா பண்ணிட வேண்டியதானே? ஊழல் கட்சியோட சேர்ந்து நான் எம்பி பதவிக்கே வந்திருக்கக்கூடாது. இதே பாரிவேந்தர் இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு செம்பு தூக்குற பாரிவேந்தர், அப்போ எதுக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கார்? இப்போ அதிமுக திராவிட கட்சி இல்லைன்னு ஒத்துக்கிறாரா? இப்போ நம்ம 2 விஷயத்துக்கு வரணுங்க. ஒன்று, திராவிட கட்சியான திமுகவோட சேர்ந்து எம்பி ஆனதை அவர் வந்து தவறுன்னு ஒத்துக்கணும். இரண்டாவது, இன்னைக்கு நம்ம என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம், அதில் அதிமுக தலைமையிலான கூட்டணி தான், அப்போ அதிமுக திராவிட கட்சி இல்லைன்னு சொல்றாரா? 2 விஷயத்தில் ஒன்று முக்கிய முடிவுக்கு வரணும். அப்போ இந்த 2 முடிவில் எந்த முடிவுக்கு வர்றாரு பாரிவேந்தர்? ஆக திராவிட கட்சிகளுக்கு வந்த பிறகு தான் ஊழல்னா, வட இந்தியாவில் இருக்கின்ற பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் ஊழலே இல்லைன்னு ஒத்துக்கிறாரா? சொல்லுவாரா? எந்த மாநிலத்திலேயும் ஊழல் கிடையாது, உத்தரப்பிரதேசத்தில் ஊழலே கிடையாது, பீகாரில் ஊழல் கிடையாது, அங்கே வந்து எந்த இடி ரெய்டும் கிடையாது, சிபிஐ வழக்கு இல்லை, எந்த அமைச்சரும் பதவி விலகலை ஊழலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வரா?
எத்தனை பாஜக அமைச்சர்கள் விலகினாங்க? எத்தனை பேரை ஊழல்வாதிகளை சேர்த்துட்டு போய் நீங்கள் வந்து அவரை சுத்தபத்தமாக வாஷிங் மிஷின் அரசியல் பண்ணீங்க? இப்போ இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் பேசுகிறது என்னென்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. இப்போ சமீப காலமாக அவங்க பேசுகிற ஸ்டேட்மெண்ட் அதுதான். திராவிட கட்சிகள் ஊழல் கட்சிகள், பாஜக வந்து ஊழலற்ற கட்சி. இந்த இந்த பச்சை போய் மக்கள் நம்ப மாட்டாங்கல்ல. எப்படி நம்புவாங்க? திமுக கூட்டணிக்கு பாமக ராமதாஸ் வந்தால் ஏற்பீர்களா என்ற கேள்விக்கு நாங்கள் 2011 ஒரு முடிவு எடுத்துட்டோம், அது திருப்பி சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வரோம் அப்படிங்கிறது. அது தெளிவாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போது திருமாவளவன் திருப்பி அதை சொல்கிறார். என்னென்னா இது திமுக தான் முடிவெடுக்கணும், நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் பாஜக இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத திருப்பி சொல்லிட்டார். இப்போ இன்னொன்று, இப்போ வந்து பாட்டாளிக்கு ராமதாஸுக்காக வந்து விசிகாவை பகிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா 2017 ஒரு ஸ்ட்ராங்காக அந்த அதாவது அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற ஒரு கட்சியை இவர் கட்சி உடைச்சி இன்றைக்கி வந்து சின்னம் இல்லாமல் இன்றைக்கி ஏற்கனவே பலவீனப்பட்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்துக்க விரும்ப மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி நிலைமைக்கு என்ன தெரியுமா? ராமதாஸுக்கு இருக்க ஒரே சாய்ஸ் விஜயோட சேர்றது தான், வேறு சாய்ஸ் இல்லை. ஏன்னா தனியாக நிற்க முடியாது, விஜயோட சேரக்கூடிய வாய்ப்பு தான் இன்றைக்கி வந்திருக்கு. அந்த விஜயோட சேர வேண்டாம் என்று தான் திமுக விரும்பினாங்க. அன்புமணிக்கே என்ன மாதிரியான ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, மாமல்லசனம் எப்படினாலும் முடக்கப்பட போகுது, மாமல்லசனம் முடக்கப்பட்டு தாமரை சின்னத்தில் தான் அன்புமணி போட்டியிட போகிறார் அப்படிங்கிற பேச்சு தான் வருது. அப்போ சின்னம் முடைக்கப்பட்டு விட்டது. அதனால் வந்து ராமதாஸை சேர்த்துக்கிட்டோன்னா உதயசூரியன் சின்னத்தில் நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் அதை கூட வந்து விசிகா விரும்பலை அப்படிங்கிற மாதிரி தான் வருது. காரணம், வன்னியர் சங்கம் ஏற்கனவே சமீப காலமாக வந்து இந்த வன்னியர்களுக்கும் தலித் மக்களுக்குமான இந்த பிரச்சனையை வந்து 2017 அப்புறம் பெரிய அளவில் கொண்டு போயிட்டாங்க. அதை வந்து விரும்பலை. திருப்பி மீண்டும் வந்து அவங்களோட களப்பணியாற்றணும், பல்வேறு சிக்கல் இருக்குது, அது வேண்டாம் என்று திருமாவளவன் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது திமுகவும் இன்றைக்கி உடன்பட்டதாக தான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு ராமதாஸுக்கான இடம் இன்றைக்கி இல்லை. அதனால தான் வந்து சமீப காலமாக வந்து திருப்பி மீண்டும் திமுகவை ராமதாஸ் விமர்சிக்கிறத பார்க்குறோம். இடையில வந்து பார்த்திங்கன்னா நல்லாட்சின்னு சொன்னார், திரு ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான ஆட்சியை கொடுக்குறாருன்னு சொன்னார். ஆனால் இப்போ மீண்டும் வந்து மறுபடியும் அவர் வந்து பழையபடி பேசுகிறார். இப்போ எனக்கு தெரிந்து அவர் ஒன்று விஜய் கட்சியோட கூட்டணி வைக்கணும், இல்லைன்னா தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்க்கணும். அதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நாங்கள் இந்த தடவை தேர்தலில் போட்டியிடலை, சின்னம் வந்தப்புறம் தான் போட்டியிடுவோம், எங்களுக்கு வந்து மாம்பழ சின்னம் கிடைச்சா தான் நாங்கள் தேர்தலில் நிற்போம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜயோட சேருவது என்பது அவருக்கு நிச்சயமாக வந்து ஒரு சரியான முடிவு இல்லை. எல்லோரும் அரசியல் விமர்சகர்கள்லாம் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், தேவையில்லாத முடிவு தான். ஆனால் அதற்கு வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஆனால் அதை விட பெருவாரியான வாய்ப்பு அவர் இந்த தடவை தேர்தலில் போட்டியிடாமல் சின்னத்தை முடக்கி வைத்துவிட்டு தேர்தலை சந்திக்காமல் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுதான் வாய்ப்பு. ஏன்னா இன்றைக்கி வந்து விசிகாவும் வந்து அதற்கான வழி விடவில்லை என்பதனால அது திமுக நிச்சயமாக ராமதாஸை கூட்டணி சேர்த்துக்காது. ஆனால் ஆதரவு கொடுக்கலாம்ல. இப்போது திமுக கூட்டணிக்கு எங்கள் ஆதரவு, ஆனால் நாங்கள் போட்டியிடவில்லை என்கிற முடிவு வந்தால் யார் என்ன சொல்ல போகிறாங்க? இதை ஒன்று யாரும் தடுக்க முடியாது. அதாவது இந்த தடவை நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு எங்கள் ஆதரவு இல்லை, திமுக கூட்டணிக்கு தான் எங்கள் மக்கள் வாக்களிக்கணும், நாங்கள் தேர்தலில் நிற்கலை அப்படின்னு முடிவெடுக்கலாம்ல. அது ஒரு டீசெண்டான முடிவாக இருக்கும். தேர்தலில் நின்று ஒரு விஜய் கட்சியோடு சேர்ந்து போட்டியிடுவதை விட நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கலை, எங்கள் சின்னத்தை நாங்கள் மீட்பது தான் எங்கள் முதல் வேலை, கட்சியை மீட்பது தான் முதல் வேலை அப்படின்னு முடிவெடுத்து நாங்கள் இந்த தடவை போட்டியிடலை, எங்களுக்கு ஆதரவு என்டிஏ கூட்டணி கிடையாது, விஜய்க்கும் கிடையாது, திமுகவுக்கு எங்கள் ஆதரவு உண்டுன்னு சொல்லிட்டு போகலாம். அதை யாரும் தடுக்க போகிறதில்லை. ஸோ இப்படி ஏதோ ஒரு முடிவு, அல்லது நாங்கள் யாருக்கும் ஆதரவு இல்லை, எங்களுடைய கட்சியை மீட்பது தான் எங்கள் நோக்கம், எங்களுடைய சின்னத்தை மீட்பது தான் நோக்கம், அதனால் மக்கள் தெளிவாக முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், உங்கள் விருப்பப்படி முடிவெடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. இப்படி தான் ராமதாஸ் முடிவெடுப்பார்னு நான் பார்க்குறேன். டிடிவி தினகரன் சொல்கிற மாதிரி நடக்காதுன்னு சொல்கிறீங்க. ஏன்னா அவங்க மேலே ஒன்று செஞ்சுட்டாங்க, கீழே ஜெல்லாவில் அவங்க தொண்டர்கள் கீழே வந்து ஜெல்லாகலை. ஏன்னா அமமுக ஆரம்பிச்சிருந்து எடப்பாடியை வந்து விரோதியாகவும் துரோகியாகவும் தான் பார்க்குறாங்க அங்கே கீழே நிர்வாகிகள் எல்லாமே அமமுகவில். அதில் அவர் சொல்கிறது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே திருமாவளவன் சொன்னதுக்கு வந்து பாமக சேர்த்துக்க மாட்டார், என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல, அது ஒன்று. இன்னொன்று சின்னத்தை முடக்கத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அன்புமணி வந்து தாமரை சின்னத்தில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்புமணின்னா அது அன்புமணி தரப்பு வேட்பாளர்கள் இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்குன்னு சொல்கிறீங்க.
எடப்பாடி சொன்னதும் நடக்காது, செல்வ பிறந்தகை தெளிவாக சொல்லிட்டாரு, அவர் தான் மாநில காங்கிரஸ் தலைவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த கட்சியில் சில பேர் கேட்கும்போது செல்வ பிறந்தகையை வந்து அவர் அவ்வளோதான், அவருக்கு என்ன தெரியும், டெல்லி முன்னாடி வந்தால் முடியல. ஒரு வார்த்தையை தெளிவாக சொன்னாருங்க, எவன் கனவும் பலிக்காதுன்னாரு. செல்வ பிறந்தகை சொல்லும்போது சொன்ன முக்கியமான வார்த்தை எவன் கனவும் பலிக்காதுன்னா அவர் யாரை சொல்கிறாரு? கட்சிக்கு உள்ளே இருக்கவங்களையும் சொல்கிறாரு, வெளியே இருக்கவங்களையும் சொல்கிறாரு, இந்த மாதிரி சொல்கிறவங்களையும் சொல்கிறாரு. எவன் கனவும் பலிக்காது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு. அது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது, செல்வ பிறந்தகை ஒன்றும் மூன்றாம் தர ஆள் இல்லை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர். இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் அவர் சொல்கிறது தானே சட்டம். அவர் வந்து மேலிடம் சொல்லாமல் எந்த வார்த்தையும் அவர் பயன்படுத்த முடியாது. அதனால் அவர் சொல்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். அதனால் எவன் கனவும் பலிக்காது என்றால் இதை உடைக்க முயற்சி பண்ணுறாங்கிறது முக்கியமானது. திமுகவும் காங்கிரஸையும் உடைக்க முயற்சி பண்ணுறாங்க. பாஜக நினைக்குதுங்கிறார். அதுதான் பாஜக நினைக்குதுன்னா இவங்கெல்லாம் வச்சு நினைக்குது, அது ஒரு சதி பண்ணுறாங்க, அந்த சதி செல்லுபடி ஆகாது. அப்போ காங்கிரஸுக்குள்ளேயும் பாஜக நினைக்கிற அந்த நினைப்பை வந்து செயல்படுத்தக்கூடிய ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாரா? இந்த எத்தனையோ பேர் பேசுறாங்க, விருதுநகர் எம்பி வரைக்கும் பாருங்க. அது பாஜகவுடைய சதின்னா அவங்கெல்லாம் அந்த சதியுடைய கையாட்களா? அதை அவர் தான் தெளிவுபடுத்தணும். ஆனால் ஒரே வார்த்தை எவன் கனவும் பலிக்காதுன்றாரு, ஒட்டுமொத்தமான வார்த்தை, ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் அது. கருத்துக்களை பார்த்து நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.